ஹைப்பா வாங்கிபாத் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. வாங்கிபாத் செய்ய தேவையான பொருட்கள் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா. வாங்கிபாத் செய்யறதுக்கு இந்த மாதிரி நீட்டு கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீளமாக தான் கட் பண்ணணும், பொடிசாக கட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மசாலா இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வாங்கிபாத் மசாலா. இது சின்ன கடையிலேருந்து பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முதற்கொண்டு கிடைக்கும். இதுதான் அந்த சீக்ரெட் மசாலா. வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, சீரகம் போட்டுக்குவோம். அப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு, கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது, நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி போட்டு கட் பண்ணி வச்சு கத்திரிக்காய் போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்மளுடைய வாங்கிபாத் மசாலா போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு காரம் அந்த அளவுக்கு இருக்காது. வாங்கிபாத் மசாலா தான் டேஸ்ட்டு தான் அல்டிமேட்டாக இருக்கும். மசாலா பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 5 நிமிஷத்தில் நம்ம கத்திரிக்காய் வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய். கத்திரிக்காய் வதங்கினோடனே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கிறேன். கட்டாயமாக இதுக்கு புளி ஊற்றணும் இந்த மசாலாவுக்கு. கருவேப்பிலை போட்டுக்கணும். கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு. இந்த டைமில் நம்ம புளி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கணும். நம்மளோட வாங்கிபாத் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.